தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையில் இடம்பெறும் தொடர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்காக பயன்படுத்தப்படும் துப்பாக்கிகள் எவ்வாறு குற்றவாளிகளிடம் புழக்கத்தில் இருக்கின்றது என்ற சந்தேகம் பொதுமக்களிடம் நிலவி வந்துள்ளது. இந்த நிலையில் கொழும்பில் நடைபெற்ற போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதற்கு பதிலளிக்கும் விதமாக உரையாற்றியிருந்தார். தேசிய போலீஸ் ஆணைக்குழுவில் பணியாற்றிய சில போலீஸ் அதிகாரிகள் அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கிகளை விட்டுவிட்டு நாட்டை விட்டு தப்பியோடி இருப்பதாக அவர் இதன்போது தெரிவித்திருந்தார். அத்துடன் இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெறாமல் வெளியேறிய அதிகாரிகளும் பாதாள குழுக்களுக்கு துப்பாக்கிகளை கைமாற்றியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று காலை 8 மணி முதல் நாடளாவிய பணி நிறுத்த போராட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் சமில் விஜயசிங்க, அனைத்து அரசாங்க வைத்தியசாலைகளிலும் உள்ள வைத்தியர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் பங்கேற்பார்கள் என தெரிவித்துள்ளார். அதன்படி இன்று அனைத்து தினசரி மருத்துவ சிகிச்சை சேவைகளும் தடைப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் சுகாதார அதிகாரிகள் இதற்கு நியாயமான தீர்வை வழங்கினால் பணி நிறுத்தத்தை மறுபரிசீலனை செய்ய சங்கம் தயாராக உள்ளது எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நவம்பர் 21ஆம் தேதி நுகைகொடையில் நடைபெறவுள்ள அரசுக்கு எதிரான பேரணியில் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்காவிட்டால் அது அந்த கட்சிக்கு அரசியல் ரீதியில் பெரும் பின்னடைவாக அமையும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசின் ஊழல், தவறான நிர்வாகம் மற்றும் ஜனநாயக விரோத நடைமுறைகளுக்கு எதிராக எதிர்வரும் நவம்பர் 21ஆம் தேதி நுகைகொடையில் கூட்டம் மற்றும் எதிர்ப்பு பேரணியை நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளன. எனினும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த பேரணியில் பங்கேற்காதிருக்க தீர்மானித்துள்ளது. இந்நிலையிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான ஐக்கிய மக்கள் சக்தியை மேற்கண்டவாறு எச்சரித்துள்ளார். போதைப்பொருள் வியாபாரிகள் அனைவரும் உடனடியாக சரணடைய வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமூக ஸ்திரத்தன்மைக்காக போதைப்பொருள் அச்சுறுத்தலை தோற்கடிக்க வேண்டும் என்றும் அதற்காக தானும் அரசாங்கமும் எடுத்துள்ள நடவடிக்கைகள் நிச்சயமாக வெற்றி பெறும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமாரவை படுகொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. அதனை நான் கடந்த காலங்களில் பகிர்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் தற்போது தகவல்களை பகிர்ந்து கொள்வதை நிறுத்தியுள்ளேன் என்று ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியான அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு இவ்வாறு பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளமையானது நாட்டின் சட்ட ஒழுங்கையும் பாதுகாப்பு நிலவரங்களையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் உறுப்பினராக வேடமணிந்து அங்கு உள்நுழைந்து தற்கொலை தாக்குதலோ அல்லது கிளைமோர் ஸ்னைப்பர் தாக்குதலோ நடத்த முற்பட்ட போது கைது நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து சில தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் மேலும் வீட்டின் வரைபடம் ஒன்றும் கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த வீட்டு வரைபடம் ஜனாதிபதி அனுரகுமாரவின் வீட்டு வரைபடமாக இருக்கும் என்றும் போலீஸ் அதிகாரியான அஜித் தர்மபால சந்தேகம் எழுப்பியுள்ளார். இலங்கைக்கு வரும் அனைத்து குறுகிய கால சுற்றுலா பயணிகளும் மின்னணு பயண அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று முந்தைய அறிவிப்பை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் திரும்ப பெற்றுள்ளது. அக்டோபர் 15, 2025 முதல் மின்னணு பயண அங்கீகாரத்தை பெற வேண்டும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தற்போது திரும்ப பெறப்பட்டுள்ளது. அதன்படி அக்டோபர் 13, 2025 அன்று வெளியிடப்பட்ட முடிவு மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அனைத்து ETA மற்றும் விசா வழங்கும் சேவைகளும் தற்போதுள்ள நடைமுறைகளின் கீழ் தொடர்ந்து செயல்படும் என்றும் திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. திருகோணமலை உட்துறைமுக வீதியில் 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தானது நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. கார், பட்டா, மோட்டார் சைக்கிள் ஆகிய 3 வாகனங்களே ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயங்களுடன் திருகோணமலை வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்தனர்.
சுங்க தலைமையகத்தில் 2 உயிருள்ள தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பு கோட்டை சுங்க தலைமையகத்தின் 3வது மாடியிலுள்ள தகவல் தொழில்நுட்ப பிரிவில் 2 உயிருள்ள தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டதாக கோட்டை காவல்துறை தெரிவித்துள்ளது. அங்கு ஒரு T-56 உயிருள்ள தோட்டாவும் 12 போர் உயிருள்ள தோட்டாவும் கண்டெடுக்கப்பட்டன. தோட்டாக்களை யார் கொண்டு வந்தார்கள் என்பதை கண்டறிய குற்றப்புலனாய்வு நிலையம், கைரேக அலுவலக அதிகாரிகள் மற்றும் நாய்கள் பிரிவின் உதவியுடன் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மதுவரி திணைக்களத்தின் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் 5 அதிகாரிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக அங்கு சென்றிருந்த போது இந்த 5 அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருநாகலில் வெள்ளவ கிணிகாரவ ரஜமகா விகாரை குளத்தில் தவறி விழுந்த பிக்கு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக வெள்ளவ போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் கடந்த 28ஆம் தேதி இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. 9 வயதுடைய பிக்கு ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு நகரில் உள்ள மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தின் விடுதியில் இருந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் திணைக்களத்தில் கடமையாற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு தூக்கில் தொங்கிய நிலையில் நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளார். களுவாஞ்சிக்குடியைச் சேர்ந்த குறித்த நபர் தேர்தல் திணைக்களத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்து கடமையாற்றி வந்த நிலையில் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை மேலும் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிள்ளையானின் அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான எழுத்தாணை உத்தரவு மனு மீதான விசாரணை இன்று நடைபெறவுள்ளது. அதன் நிமித்தம் பிள்ளையானின் சட்டத்தரணியான முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று பிள்ளையானை சந்தித்தார். இதன்போது வழக்கு தொடர்பில் அவருடன் கலந்துரையாடியதாக உதய கமன்பில குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி ஒருவரை உந்தூர்லியில் வந்த அடையாளம் தெரியாத இருவரால் பக்கவாட்டு துப்பாக்கியால் தாக்கப்பட்டதாக தலங்கம காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவத்தில் தாக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி கொமாகம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தலங்கம பாடசாலை வீதியைச் சேர்ந்த குறித்த அதிகாரி தனது வீட்டிற்கு அருகில் வீதியில் உள்ள ஒரு பூமரத்தில் பூக்களை பறித்துக் கொண்டிருந்த போது உந்தூர்லியில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் உந்தூர்லியில் இருந்து இறங்கி என்ன பார்க்கின்றீர்கள் என கேட்டதாகவும் பின்னர் அவரை நோக்கி தாக்கியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்குளி போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து அடையாளம் தெரியாத 2 ஆண்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று விசாரணைகள் தொடங்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மட்டக்குளி காக்கித்தீவு கடற்கரையிலும் களனி ஆற்றுமுக துவாரத்திற்கு அருகிலும் 2 அடையாளம் தெரியாத சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இறந்தவரின் அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். மட்டக்குளியில் மீட்கப்பட்ட சடலங்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.